அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூரில் கடந்த மாதம் 27ஆம் தேதி நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களில் 33 பேரின் குடும்பத்தினரை இன்றைய தினம் தவேக தலைவர் விஜய் சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் விஜயிடம் ஆறுதல் பெறும் நிகழ்வு நடைபெற இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. வணக்கம். தவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறாரா? எப்பொழுது அங்கு செல்ல இருக்கிறார்? விரிவான விவரங்கள். ஹர்ஷினி வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது மாமல்லபுரம் வந்தடைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினர் விஜயை சந்தித்து ஆறுதல் பெற இருக்கிறார்கள். 33 குடும்பத்தினர் நேற்று 5 பேருந்துகளில் மாமல்லபுரம் வந்தடைந்தார்கள். நேற்று மதியம் புறப்பட்ட அவர்கள் நள்ளிரவு மாமல்லபுரம் வந்தடைந்தார்கள். தற்பொழுது அவர்கள் தனித்தனியாக ஒவ்வொரு குடும்பத்தினரையும் தனித்தனி அறையில தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மொத்தம் 41 பேர் உயிரிழந்திருந்தாலும் 38 குடும்பங்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுல நேற்று 33 குடும்பங்கள் பேருந்து மூலம் வந்தடைந்திருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தினர் வர மறுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழலில் தான் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய 33 குடும்பத்தினரை விஜய் இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க இருக்கிறார். அவர்கள் சந்தித்து ஆறுதல் பெற இருக்கிறார்கள். ஏறத்தாழ 30 நாட்கள் கடந்திருக்கிறது கரூர் துயர சம்பவம் நடந்து. இதுவரை விஜய் சம்பவ இடத்திற்கு செல்லவில்லை. மற்ற கட்சி, அதாவது இந்த துயர சம்பவத்திற்கு தொடர்பில்லாத ஆளுங்கட்சி, எதிர்கட்சி மற்றும் லெட்டர் பேட் கட்சிகள் கூட நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த 41 உயிரிழப்புக்கு நேரடி தொடர்பு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று வரை அவர்களை நேரடியாக கரூர் சென்று சந்திக்கவில்லை. 30வது நாளான இன்று தற்பொழுது சொகுசு உணவு விடுதியில அவர்களை வரவழைத்து தற்பொழுது அவர் நீலாங்கரையிலிருந்து புறப்பட்டு அந்த மண்டபத்திற்கு உணவு விடுதிக்கு வந்தடைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. இதுவரை இந்திய அரசியல் களமாக இருக்கட்டும், தமிழக அரசியல் களமாக இருக்கட்டும், பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சென்று தான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் சந்திக்க இருப்பார். ஆனால் முதல் முறையாக அவர்களை நேரடியாக வரவழைத்து சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வு தற்பொழுது நடைபெற இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தனித்தனியாக சந்திக்கிறார். அனைவரையும் ஒரே கூட்டரங்கில வரவழைத்தாலும் கூட தனியாக ஒரு அறை இருக்கிறது, அங்கே விஜய் இருப்பார். ஒரு குடும்பத்தினருக்கும் 15 to 20 நிமிடத்துக்கு மேல் செலவழித்து அவர் உரையாட இருக்கிறார். அதே போல தமிழக வெற்றி கழகம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை வாழ்நாள் முழுவதும் அவர்கள் தத்தெடுக்க போவதாகவும் கூறப்படுகிறது. அதாவது மாதம் 5000 ரூபாய் கொடுக்கப்பட இருக்கிறது. மற்றும் அவர்களுக்கு தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தி தரவும், அவர்களுக்கு சிறுவர்கள் பள்ளி பயில்கிறார்கள் அல்லது கல்லூரி பயில்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு கல்வி உதவி ஏற்பாடு செய்ய தரும் என்றும் அவர் தற்பொழுது பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து உத்தரவாதம் அளிக்க இருக்கிறார். இந்த நிலையில்தான் இன்னும் சற்று நேரத்தில் அந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெரி.